செவ்வாய் கிரகத்தில் வேற்று கிரகவாசிகள் இருந்ததற்கான ஆதாரம் கிடைத்திருப்பதாக புதிய ஆய்வு தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. பில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு செவ்வாய் கிரகத்தில் உயிரினங்கள் வாழ்ந்திருக்கலாம் என்று சமீபத்திய ஆய்வு ஒன்று அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டுள்ளது. அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். நம் சூரிய குடும்பத்தில் இப்போதைக்கு நம் பூமியில் மட்டுமே உயிர்கள் இருப்பதாக விஞ்ஞானிகள் எண்ணினார்கள். ஆனால் பூமியை தவிர செவ்வாய் கிரகத்திலும் உயிர்கள் இருந்திருக்கலாம் என்று தற்போது அவர்கள் கூறியுள்ளார்கள். நம் பூமி மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தில் உயிர்கள் இருக்கும் ஒரே கோளாக இருந்து வருகிறது. இப்போது வரை வேறு எங்கும் நாம் உயிரினங்களை கண்டுபிடிக்கவில்லை. அப்படி என்றால் நாம் தனித்து வாழ்ந்து வருகிறோம் என்பதுதான் உண்மை. ஆனால் நம் பூமிக்கு அருகில் உள்ள கிரகமான செவ்வாய் கிரகத்தில் ஒரு காலத்தில் உயிர்கள் வாழ்ந்திருக்க வாய்ப்புகள் உள்ளது என்று விஞ்ஞானிகள் தற்போது கண்டுபிடித்துள்ளார்கள். அதாவது சுமார் 40 கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் செவ்வாய் கிரகத்தின் மீது விண்கல் அல்லது வால் நட்சத்திரம் ஒன்று வேகமாக மோதியுள்ளது என்றும் இதனால் அந்த கிரகத்தின் மேற்பரப்பில் இருந்த கற்கள் மண் துகள்கள் விண்வெளியில் வீசி எறியப்பட்டிருக்கின்றன. இதில் சில துகள்கள் நம் பூமியில் வந்து விழுந்துள்ளது என்றும் கூறியுள்ளார்கள். இப்படி சஹாரா பாலைவனத்தில் விழுந்த ஒரு விண்கல்லை விஞ்ஞானிகள் 2011ஆம் ஆண்டு கண்டுபிடித்தார்கள். இதற்கு NWA 7034 என்று பெயர் வைத்துள்ளார்கள். 2 பில்லியன் ஆண்டுகள் பழமையான செவ்வாய் கிரகத்தின் விண்கல் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட 2வது பழமையான விண்கல் ஆகும். அதன் பளபளப்பான கருப்பு தோற்றம் காரணமாக அழகு கருப்பு என்று அழைக்கப்படுகிறது. இந்த விண்கல்லில் நீர் நிறைந்த திரவங்களின் கைரேகைகள் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். செவ்வாய் கிரகத்தில் இருந்த எரிமலை வெடித்து நெருப்பு குழம்பை வெளியேற்றியுள்ளது. இது பலாயிரம் ஆண்டுகளாக இறுகி ஒரு கண்ணாடி போன்ற நிலையை எட்டியுள்ளது. இதன் மீதுதான் வால் நட்சத்திரம் மோதியுள்ளது. ஆக இப்படியாக நம் பூமிக்கு செவ்வாய் கிரகத்தின் ஒரு துகள் வந்து சேர்ந்துள்ளது. இந்த விண்கல் துகளை ஆய்வு செய்த விஞ்ஞானிகள் செவ்வாய் கிரகத்தில் ஒரு காலத்தில் உயிர்கள் இருந்ததற்கான வாய்ப்பு உள்ளது என்று கூறியுள்ளார்கள். அதாவது செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் நீர் ஓடி உள்ளது என்றும் இந்த நீரால் சில தாவரங்கள் முளைத்திருக்கின்றன. இந்த தாவரத்தின் படிமம் செவ்வாய் கிரகத்திலிருந்து நம் பூமிக்கு வந்து விண்கல் துகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்றும் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். செவ்வாய் கிரகத்தில் தாவரங்கள் இருந்திருக்கிறது என்றால் அதை உண்ணும் உயிரினங்களும் இருந்திருக்க வாய்ப்புள்ளது என்றும் அவர்கள் எண்ணுகிறார்கள். ஆனால் எந்த மாதிரியான உயிர்கள் செவ்வாய் கிரகத்தில் இருந்தது என்பது இப்போது வரை தெரியவில்லை. தோராயமாக சொல்ல வேண்டும் என்றால் நம் பூமியில் இருந்ததை போல உயரமாகவும் அகலமாகவும் இல்லாமல் மிகவும் சிறியதாக இருந்திருக்க வாய்ப்புள்ளது என்றும் விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். குறிப்பாக ஒட்டுண்ணிகளை போல இருக்கவும் வாய்ப்புள்ளது. ஆக்சிஜனை மட்டும் நம்பியில்லாமல் மற்ற சில வாயுக்களையும் பிராணவாயுவாக பயன்படுத்தும் உயிர்களாக அது இருக்கலாம் என்றும் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். ஆனால் இன்றைய தேதியில் செவ்வாய் கிரகத்தில் எதுவும் கிடையாது. பூமியில் உயிரினங்கள் தோன்றுவதற்கு நீர் மிகவும் முக்கியமானது. அப்படி இருக்கையில் செவ்வாயிலும் நீர் இருப்பதற்கான சான்று இருப்பதால் அங்கு உயிரினங்கள் தோன்றியிருக்கலாம் என்ற நம்பிக்கை தற்போது அதிகரித்துள்ளது. எனவே செவ்வாய் கிரகத்தின் ஆராய்ச்சிகள் மீண்டும் சூடு பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.